ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருந்தால் பறிக்கலான்னு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்த்துக்கலாம், ஒரு 2, 3 இருந்தால் மட்டும் பறிக்கலாம், 1 இருந்தால் விட்டுறலான்ட்டு தேடி பார்த்தேன். ஒரு 2, 3 இருந்துச்சு. சரி பறிச்சிடலான்னு பறித்தேன். இது முழு கத்திரிக்காய் செடியே காட்ட முடியாதாட்டுருக்கு. ஒரு கத்திரிக்காய் செடியே பெரிய செடி மாதிரி இருந்துச்சு. என் ஹைட்டை விடவே பெருசாக இருந்துச்சு, நல்லா புதராட்டு இருந்தது. அப்புறம் 3 கத்திரிக்காய் இருந்தது, 3ஐயும் பறிச்சுட்டு சரி ஒரு நாளுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பொறிச்சு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி இருந்தது. இந்த சிவப்பு வெண்டைக்காய் கூட அவ்வளோக்கா வரல. இந்த பச்சை வெண்டைக்காய் வந்து நல்லா வந்துச்சு. சரி அதை விதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயை பறிக்கல. ஒரு விதை விட்டோம்னா அதை வச்சு இது பண்ணிக்கலான்ட்டு அப்புறம் 3 கத்திரிக்காவை பறிச்சுட்டு பாவக்காய் இருக்கான்னு பார்க்கலான்னு போனேன். இந்த சைடு பாவக்காய் செடி இருந்துச்சு. அதில் நிறைய பிஞ்சு இருந்தது. ஆனால் ஒரே ஒரு காய் தான் பெருசாக இருந்துச்சு. சரி நாளைக்கு பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி செடி எல்லாமே இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் எல்லாமே கீழே படுத்து போச்சு. அதை நேராக குச்சி வச்சு விடணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். சரி குச்சி வச்சு கட்டி விட்டால் தான் நல்லா நேராக நிற்கும். இப்போ காய் இல்லாமையே இப்படி படுத்துச்சு. காய் வந்துச்சுன்னா ஃபுல்லாக கீழே படுத்து அப்புறம் காயெல்லாம் அழுகி போயிடும், இலையெல்லாம் அழுகி போயிடும்னு சொல்லிட்டு குச்சியெல்லாம் வச்சு கட்டிகிட்டு இருந்தோம். ஒவ்வொரு குச்சிக்கும் ஒவ்வொரு செடி வைக்கிறதுக்கு செடிக்கு தனித்தனியாக குச்சி வைக்கிறதுக்கு குச்சி இல்லை அப்படின்னு சரி எங்கே 2, 3 குச்சி செடியை சேர்த்து ஒரே குச்சியில் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் 2 இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல 2 குச்சி நட்டி எல்லா செடியும் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்தது. இது பார்த்திங்கன்னா விதை போட்டு வளர்த்துன செடி. அது இவ்வளோ இதில் இருக்குது. ஆனால் சின்ன செடியாக தான் வந்திருக்கு. அதுலேயே பூ வந்துச்சு. அந்த சைடு ஒரு 2 செடி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா தானாக முளைச்ச செடி. அதில் காய் 1 கிலோவுக்கு பக்கம் இருக்குது. ஆனால் அது பெருசாகுது இன்னும் பழுக்கவே ஆரம்பிக்கல. பெருசாக வந்துகிட்டே இருக்குது. தக்காளியும் பெருசாகிட்டே இருக்குது. ஆனால் கலர் சேஞ்சே ஆகலை. இன்னும் லைட்டாக கூட சேஞ்ச் ஆகலை. ஆனால் அதுலேயும் ஒரு செடியிலையும் ஒரு கிலோவுக்கு பக்கம் இருக்கும். ஆனால் இன்னும் பச்சை காயாக இருக்குது. அப்புறம் இது கட்டிகிட்டு இருந்தாங்க. இது ஆனால் அந்த தானாக முளைச்ச செடிக்கும் இந்த விதை போட்டு செடிக்கும் கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இலை வந்து இது ஒரு க்ரீன் இருக்குது, அது ஒரு க்ரீனிஷாக இருக்குது. இது ஒரு கத்திரிக்காய் செடி. இது வேணால் கொஞ்சம் ஹைட்டே வரல, அந்த அளவுக்கு புதர் மாதிரி வரல, ஓரளவுக்கு குட்டியாகவே இருந்துச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் செடி. இது வந்து தனியாக அதுக்குன்னு விதை வாங்கிட்டு வரல, கோழிக்கு வாங்கிட்டு வந்த விதையை எடுத்து சரி மக்காச்சோளத்தை எடுத்து சும்மா ஊனி பார்க்கலாம் அப்படின்னு ஊனும். அது பார்த்தா நல்லா தளைஞ்சு கட்டையும் நல்லா பெருசாக வந்திருக்கு. ஆனால் கருது வருமானு தான் தெரியல. ஏன்னா இதுக்குன்னு தனியாக விதை இருக்கும், அதை வாங்கி போடல. கோழிக்கு வச்சதே தான், வாங்கினதவே தான் போட்டு வச்சோம். ஆனால் அதுவும் நல்லா தான் தளைஞ்சிருக்கு. ஆனால் காய் வருமா என்னங்கிறது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீ எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரில. இதுதான் பாருங்கள் தானாக முளைச்ச செடி. அதையும் 6 அங்கே பாருங்கள் பூரா புழு வந்தோ இல்லை பூச்சியான்னு தெரில, ஏதோ வந்து கடிச்சு வச்சுருக்கு 2. அன்றைக்கி ஸ்டார்டிங்கில் அப்படி தான் ஒரு காயில் இருந்துச்சு. இன்றைக்கி 2 காயை கடிச்சு வச்சுருக்கு. ஒரே காயை நிறைய டைம் கடிச்சிருச்சு. இது என்ன அடக்கி தொட்டோன்னே கீழே விழுந்துருச்சுங்க. இது ஆப்பிள் தக்காளி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது பார்த்தா தொட்டோன்னே கீழே விழுந்துச்சு. சரி அந்த பொரிச்ச 2 தக்காளி செடியும் கோழிக்கு போட்டுடலாம், சாப்பிடுமான்னு பார்த்தா அது சாப்பிடவே இல்லை. பழமாக இருந்தால் நல்லா கொத்தி சாப்பிட்ருக்கோம். காயங்காட்டி அது சாப்பிடவே இல்லை. இதுக்கு மட்டும் குச்சி கிடைக்கவே இல்லைங்க. ஏன்னா 2, 3 செடி சேர்த்து கட்டுறதுனால குச்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பெரிய குச்சியாக ஒன்று முடிச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சோம். வச்சு கட்டிட்டா தக்காளி செடிக்கு எப்போவுமே அது கட்டினா தான் காய் வந்து அழுகாது. அதே மாதிரி மண்ணில் உறைஞ்சினாலும் அது ஒரு மாதிரி போயிடும். தண்ணியிலையே பட்டுட்டு இருந்தாலும் இலையெல்லாம் அழுகிடும். கீழே படுத்து நம்ம தண்ணி ஊற்றினோம்னா தண்ணியிலே ஊறிட்டே இருக்கும். அப்போ வந்து இலையெல்லாம் அழுகிடும்னு சொல்லுவாங்க. அதனால தான் சரி கட்டியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு குச்சி எடுத்துகிட்டு வந்து கட்டியாச்சு. திரும்ப குச்சி கொஞ்சம் பெண்டான மாதிரி இருந்தது. அதனால திரும்பவே மணின்றுச்சு. அப்புறம் திருப்பி எப்படியோ கட்டிட்டோம் கடைசியில். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் மக்காச்சோளம் இருக்குது. இன்னொரு
இன்னொரு கத்திரிக்காய் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பறித்து மொத்தமாக 4 கத்திரிக்காய் ஆயிடுச்சு. இது கீழே விழுந்த ஆப்பிள், தக்காளி, அப்புறம் கொஞ்சம் அவரைக்காய் இருந்துச்சு, அதையும் பறித்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இதான் ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சுங்க. கட்டின வியூ இது இப்படி தான் இருந்துச்சு. கட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேராக நின்றுச்சு. தக்காளி பாருங்கள், இதுதான் தானாக முளைச்ச தக்காளி செடி. இல்லை உள்ளே இருக்குங்காட்டி நல்லா தெரிய மாட்டேங்குது, ஆனால் தெரியுது பாருங்கள், சின்ன சின்ன காய்ஸ்லாம் நிறையா தெரியுது. இதுதான் நம்மளோட இன்றைக்கி வேலை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.